கம்யூனிஸ்ட் கட்சி தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம். ராமேஸ்வரம் வணிக சிலிண்டர் மற்றும் வீட்டு உபயோக சிலிண்டர் தட்டுப்பாட்டினை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ராமேஸ்வரம் தலைமை தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தி வரும் போரின் காரணமாக ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் கடந்து செல்ல ஈரான் தடை விதித்துள்ளது. இதன் காரணமாக தற்போது நாடு முழுவதும் வணிக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டானது ஏற்பட்டுள்ளது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் உணவகங்கள், தேநீர் கடைகள் மூடப்பட்டுள்ளது. இதுபோல் ராமேஸ்வரத்திலும் வணிக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு சில நாட்களாக ஏற்பட்டுள்ளது. இதனால் உணவுகளின் விலையும் உயர்ந்துள்ளது. மேலும் சில ஹோட்டல்கள் அடைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதனை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ராமேஸ்வரம் தலைமை தபால் நிலையம் முன்பு கேஸ் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து விறகுகள் வைத்து கோஷம் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சிபிஐ மாவட்ட குழு உறுப்பினர் செந்தில் தலைமை தாங்கினார். சிபிஐ நகர் செயலாளர் CR செந்தில்வேல் சிறப்புரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிபிஐ மாவட்ட குழு உறுப்பினர் ஜோதிபாசு, நகர் துணை செயலாளர் பாண்டி, இளைஞர் பெருமன்ற மாவட்ட செயலாளர் வெங்கடேசன், நகர் செயலாளர் கருப்பையா, மாவட்ட குழு உறுப்பினர்கள் விஜய் பிரசாத், சேகர், ஞானப்பிரகாசம், AITUC அந்தோனி, பீட்டர், சிபிஐ நகர் குழு உறுப்பினர்கள் சுகுமாரன், முகவை முனீஸ், மாதர், சம்மேள நிர்வாகிகள் லக்ஷ்மி, நம்பு முனீஸ்வரி, திலகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அமெரிக்காவினுடைய அடாவடி உலக அரசியலுக்காக இன்றைக்கு இஸ்ரேல், ஈரான் போன்ற நாடுகள் ஒரு பெரிய மோதலை, இன்றைக்கு இன்னொரு உலக யுத்தம் வருவது போன்ற மிகப்பெரிய ஒரு மோதலை இன்னைக்கு உலகம் முழுவதும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல இந்தியாவுக்கு வர வேண்டிய எரிபொருள் வரல அப்படிங்கிற பேரால இன்னைக்கு தட்டுப்பாடுங்கிறது இந்தியாவில் கேஸ் சிலிண்டருடைய தட்டுப்பாடு நிலவுது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மத்திய அரசாங்கம் என்ன செய்யறாங்கன்னா, சமையல் எரிவாயுக்கும் வணிக ரீதியான சிலிண்டருக்கும் விலையை உயர்த்துறாங்க. இது மிகப்பெரிய ஒரு மோசடி. ஏன்னா இப்படி ஒரு நெருக்கடியில நாடு இருக்கும்போது மக்கள் மீது சுமையை ஏற்றுவதுங்கிறது ஒரு மிகப்பெரிய மோசடி. அதே போல சமையல் எரிவாயு கிடைக்குன்னு சொல்றாங்களே தவிர சமையல் எரிவாயுங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அந்த ஆன்லைன்ல போய் செல் மூலம் ஆன்லைன்ல போய் பதிவு செய்யணும். பதிவு செஞ்சா தான் சமையல் எரிவாயு கிடைக்கும். ஆனா யாருமே பதிவு செய்ய முடியல. எப்ப பார்த்தாலும் அந்த செல்லுல பதிவு பண்ணும்போது அந்த நம்பர் போகவே மாட்டேங்குதுன்னு பொதுமக்கள்லாம் இன்னைக்கு படையெடுத்து போறாங்க. அந்த குடோனுக்கு போய் நிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு. அது போக தனியார் கேஸ் ஏஜென்சிகள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்க கேஸ்களை பதுக்கி வைத்திருந்து 8000, 6000, 10,000 சொல்லி எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு இன்னைக்கு விற்பனை செய்யறாங்க. ராமேஸ்வரம் போன்ற சுற்றுலா தலத்துல இது போன்ற நடவடிக்கைகளால் நிறைய ஹோட்டல்கள் மூடப்பட்டாச்சு. யாத்திரைகள் பசியும் பட்டினியுமா தவிக்கிறாங்க. அதே போல சமையல் எரிவாயும் கிடைக்காம திணறாங்க. எனவே இந்த நடவடிக்கைகளை போக்கணும். ஈரானோடு நடக்கக்கூடிய அந்த யுத்தத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரணும். இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ட்ரம்பினுடைய அராஜகத்தை இன்னைக்கு கண்டிச்சு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதுமே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆர்ப்பாட்டம் எங்க நடக்குது, என்ன நடக்குது? ராமேஸ்வரத்துல இந்த ட்ரம்பினுடைய அராஜகத்தை கண்டிச்சு கோஷம் எழுப்பணும். அதே போல சிலிண்டர் தட்டுப்பாடை குறிக்கின்ற விதத்துல சிலிண்டருக்கு இன்னைக்கு மாலை போட்டு விறகு கட்டுகளோடு அடுப்போடு இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை ராமேஸ்வரம் தலைமை தபால் நிலையம் முன்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நடத்தி கொண்டிருக்கிறோம். பேர் மட்டும் CR செந்தில்வேல்.